கிளிக் பண்ணி வந்திருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம நம்பிகள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் டூ திரைப்படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. நம்ம மணியத்தோட இசையில் அண்ட் அவரோட வாய்ஸ்லேயே ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. ஸோ அந்த ஒரு பாடலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க, பாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் உங்கள் சங்கி மங்கி உங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த சாங் பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஒன் திரைப்படத்தில் சுதந்திர போராட்ட சீன் பற்றி நம்ம எல்லாருமே பார்த்து வந்திருப்போம். இந்த சுதந்திரம் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி செட்டிங் எல்லாமே பண்ணி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சீனாகவே அந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் அந்த ஒரு சீனை. ஸோ அந்த ஒரு சீனை முழுக்க முழுக்க ரீகேப் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு சாங் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் முழுக்க வச்சுருந்தாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல சாங்கோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, பாரா வருவது ஓரற்படையா, வீரா விழுப்புண் அலங்காரா, மாறா ஆயிரம் ஒருவன் உடைவாள் பேரா, வரிபோல் வரலாறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுறாங்க. பாரா வருவது ஓரற்படையா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய படையை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாறா விழுப்புண் அலங்காரா அப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா விழுகிற அடி எல்லாமே அலங்காரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா மாறா ஆயிரம் ஒருவன் உடைவாள் பேரா வரிப்புலி வரலாறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுறாங்க. 1000 பேருடைய வாளால வெட்டு வாங்கின வரி எல்லாமே வரிப்புரி அது ஒரு வரலாறா மாறிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அண்ட் அடுத்த லைன்ல பார்த்தீங்கன்னா, தீயை கக்கும் வாட்கள் உண்டு, புறவிக்கும் ரெக்கை உண்டு, புயலுக்கும் தான் உருவம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதாவது தீய கக்கிற வாளும் உண்டு, புறவிக்கும் ரெக்கை இருக்கு, புயலுக்கும் வந்து உருவம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைக்காரங்க நம்ம ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியான ஒரு லிரிக் மாதிரி தான் வச்சுருக்காங்க. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா, தொட்டுப்பார் கை நடுங்கும் மூச்சடங்கும் இவனை கண்டு வேட்டைக்கு போகுது பார் வேங்கை வேகுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம படையை வந்து தொட்டாலே கை நடுங்கும் மூச்சும் அடங்கும், இது வேட்டைக்கு போகுது பார் வேங்கை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா வேங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, என் தாய் மண்மேலானை இது என் தமிழ் மானத்தின் சேனை, அட வெள்ளை ரத்தம் தொட்டு இனி வாளில் ஏற்றி சாணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப இந்த பாடலில் பிடிச்ச லைன் அப்படின்னு எதுவும் கேட்டிங்கன்னா இதுதான். ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. அதாவது என் தாய் மண்மேலான இது என்னோட தமிழ் மானத்தோடைய சேனை, அட வெள்ளை ரத்தம் தொட்டு, அதாவது வெள்ளைக்காரனோட ரத்தத்தை தொட்டு நம்மளோட வாளில் சாணம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான ஒரு லிரிக் மாதிரி தெரிஞ்சிருந்தது. ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரால அவர்களுடைய வாய்ஸில் பார்த்தீங்கன்னா இடையில பாடல் வந்து இருந்தது. ஸோ இந்த ஒரு கேரக்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படத்தில் அவரோட ஹீரோனை காப்பாற்றுவார் பார்த்தீங்களா, அந்த ஒரு சீனை ரீகாப் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்தது. கண்ணுங்கிற இரவு போதாதா நமக்கு, வெள்ளைக்கார நிலா வான்மீதி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இரவாக இருந்தாலே நம்மளுக்கு போதும், வெள்ளையாக்க நிலா கூட வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்தைக்காரை படிஞ்ச உன் வாளில் முனை முத்தக்கரை ஒன்று வேணாமா துளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது போர்னு சண்டையில் இருக்கிறவனுக்கு ஒரு துணை ஒன்று வேணும்ல, அதை பற்றி நான் சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உன் காலடி குழம்பாகணும் மேலே விழும்பும் தழும்பாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம மேலே படுற காயம் கூட வந்து தழும்பாகவே மாறிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கையில் சேரும் வரமாகணும், இல்லை தாய்மண்ணுக்கே நான் உரமாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இன்னும் வந்து உன் கூட சேர்ந்து வாழணும், இல்லைன்னா வந்து இந்த தாய் மண்ணிலே உரமாகவே ஆகிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துப்பாக்கி தப்பாய் கொண்ட சிப்பாய்க்கெல்லாம் சிம்மம் நீயே, நட்பாக்கி நேசம் காட்டும் குப்பாய்க்கெல்லாம் மகனும் நீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. துப்பாக்கி வச்சிருக்கிற வெள்ளைக்காரங்க எல்லாருக்குமே சிம்ம சொப்பொண்ணு நீ தான், நட்பாக்கி நேசம் காட்டுற நண்பர்களுக்கு எல்லாமே மகனுமே நீரையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா அடிமைகள் ரத்தத்திற்கெல்லாம் வெப்பம் தந்த வீரத்தீயே, அதிகார வர்க்கத்துக்கு அரைக்கூவல் நீயே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடிமைகளோட ரத்தத்துக்கு எல்லாம் வெப்பம் தந்த வீரமே அவர் தான். அதிகார வர்க்கம் அதாவது வெள்ளைக்காரர்களுக்கெல்லாம் அரைக்கூவலும் வந்து இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவருடைய வீரத்தை சொல்கிற மாதிரி இந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா அமைச்சிருந்தாங்க, இந்த லிரிக்ஸ் அமைச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அந்த தாய் மண்மேல் ஆணை இந்த லிரிக்ஸை வச்சு இந்த ஒரு பாடலை பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. ஸோ முழுக்க இந்த ஒரு பாடலை பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த இந்தியன் ஒன் திரைப்படத்தில் வர சுதந்திர போராட்ட சீனை முழுக்க ரீகாப் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பாடலை பார்த்தீங்கன்னா அமைச்சிருந்தாங்க. மியூசிக்காக இருக்கட்டும், மனிதத்தோடைய வாய்ஸ்லேருந்து எல்லாமே தரமாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. மனிதவர்கள் பிச்சை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக இந்த ஒரு பாடல் பற்றி ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா படத்துடைய ஆடியோ லான்ச் அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. ஜூன் 1ஆம் தேதி படத்துடைய ஆடியோ லான்ச் பற்றி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டில் லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒன்று படத்தில் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ படத்தில் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் இந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சிங்கம் மேக் ரிவ்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்க அதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது.